ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு எஜுகேர் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் வில்லா. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு 5 வந்து பார்ட் 1ல் பார்த்துருக்கோம். இப்போ 6th நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ 6th அக்கௌண்டிங் கான்செப்ட் என்ன அப்படின்னா அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் நம்ம வந்து நடத்துகிறோம் அப்படின்னா நம்ம லாங் டேர்மில் மெனி இயர்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு நம்ம நடத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு ஃபிக்ஸட் பீரியட் ஆஃப் டைம், மேபி 1 year 6 months அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பீரியடை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ 1 year அப்படிங்கிறது எப்போவுமே ஃபிக்ஸடான ஒரு பீரியடாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஏப்ரல் டு மார்ச் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ், ஓனர்ஸ் இல்லை பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம சீக்கிரம் வந்து நமக்கு ப்ராஃபிட் என்னங்கிறது தெரியணும், எனக்கு வந்து எவ்வளோ பிஸ்னஸில் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு தெரியணும் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி எப்போவுமே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது அதனால தான் நம்ம ரொம்ப வருஷத்துக்கும் வந்து நம்ம வைக்காமல் நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸட் பீரியடில் நம்ம வந்து அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்காக 1 yearல நம்ம வந்து அந்த அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட்டை ஒரு ஃபிக்ஸட் பீரியடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்சிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேட்சிங் கான்செப்ட் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் ரெவென்யூ வருதோ, என்னெல்லாம் நம்ம ஏர்ன் பண்ணுறோமோ அந்த ஏர்ன் பண்ணுறது எல்லாமே நம்ம எக்ஸ்பென்சஸ் கூட நமக்கு வந்து மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மூவி ப்ரொடியூஸ் பண்ணும்போது எனக்கு 70 crores வந்து எனக்கு ஸ்பெண்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மூவி நம்ம வந்து தேட்டரில் இது பண்ணி கலெக்ஷன் ஆகும்போது 100 crores ஆயிடுச்சு. அப்போ நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா 30 crores ப்ராஃபிட். இப்போ என்னென்னா ரெவென்யூ எக்ஸ்பென்சஸும் ரெண்டுமே ஒன்றா மேட்ச் ஆகுது. எதுக்குமே 100 crores அப்படிங்கிறது ப்ராஃபிட் ஆயிருக்கு, ரெண்டுமே மேட்ச் ஆயிருக்கு. அப்போ தான் ரெண்டுமே ஒன்றா இருக்கும்போது அது வந்து மேட்சிங் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ரெவென்யூ ரெகக்னிஷன் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெவென்யூ ரெகக்னிஷன் கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெவென்யூ வந்து நம்ம எப்போல்லாம் ஏர்ன் பண்ணுறோமோ அப்போவே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறோம். நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணும்போது அதை வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத அந்த ரெவென்யூ ரெகக்னிஷன் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடனுக்கு நான் வாங்குறேன். நான் கடனுக்கு வாங்கும்போது 50,000க்கு நான் வாங்கியிருக்கேன். அப்போது நான் 1 மாதம் கழிஞ்சு அந்த 50,000 நான் பே பண்ணுறேன் அப்படின்னா அந்த கஸ்டமர், அந்த பிஸ்னஸ் ஓனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 50,000 இப்போவே ரெவென்யூவாக காமிச்சிருவாங்க. ஃப்யூச்சரில் 1 month கழிஞ்சு அதை காமிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, காமிக்க மாட்டாங்க. அதுதான் ரெவென்யூ ரெகக்னிஷன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெவென்யூ எப்போல்லாம் ஏர்ன் பண்ணுறோமோ அப்போவே நம்ம வந்து ரெவென்யூ ரெக்கார்ட் பண்ணுறோம். கேஷ் வந்து ரிசீவ் பண்ணும்போது நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது கிடையாது. இதுதான் ரெவென்யூ ரெகக்னிஷன் கான்செப்ட். ஸோ இதோட கண்டினியூவேஷன் தான் அக்ரூவல் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அக்ரூவல் கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து எப்போல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோமோ, எப்போல்லாம் நமக்கு வருதோ அப்போல்லாம் நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரெக்கார்ட் பண்ணிடுவோம். எப்போ கேஷ் ரிசீவ் பண்ணுமோ அப்போ வந்து நம்ம ரிசீவோ பேயோ நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேலரி வந்து நம்ம மார்ச் ஒரு 40,000 rupees நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஏப்ரலில் தான் நம்ம காமிக்கிறோம். பே பண்ணுறது எப்போ அப்படின்னா ஏப்ரலில் தான் நம்ம பே பண்ணுறோம். ஸோ எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம எப்போ நம்ம பண்ணுறோமோ, இன்கமும் எக்ஸ்பென்சஸ் எப்போ வருதோ அப்போ தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். அந்த கேஷ் வந்து நம்ம கொடுக்கும்போதோ பே பண்ணும்போது நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது கிடையாது. அதுதான் வந்து அக்ரூவல் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி கான்செப்ட். ஸோ ஒரு கம்பெனி வந்து அக்கௌண்டிங் மெத்தடை வந்து நம்ம பண்ணுறாங்க, அடாப்ட் பண்ணுறாங்க, அதை வந்து கண்டினியூஸாக ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு வருஷத்துக்கு அப்படியே கண்டினியூ பண்ணி ஒவ்வொரு வருஷமும் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு கண்டினியூவஸ் கான்செப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸில் ஒரு மெஷின் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெஷின் வாங்குறவங்க டெப்ரிசியேஷன் வந்து கண்டினியூவஸாக இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1,000 rupees வந்து இந்த மாதம் டெப்ரிசியேஷன் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்தும் 1,000 rupees ஆகும், 3rd month 1,000 rupees ஆகும். அந்த மாதிரி கண்டினியூவஸாக நமக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் கன்சிஸ்டன்சியாக அந்த அக்கௌண்டிங் மெத்தட் வந்து ஒரே மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஒவ்வொரு வருஷமும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம அந்த அக்கௌண்ட்ஸை மாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கன்சர்வேட்டிசம் கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ நம்ம வந்து லாஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம், பட் வி டு நாட் ஆன்டிசிபேட் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து ஒருத்தருக்கு நான் ஒரு 50,000 ரூபா கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 15,000 ரூபாய் வந்து எனக்கு திருப்பி வரவே இல்லை. ஸோ நான் வந்து அது லாஸ் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன்.
சரியா? இனிமேல் அது வரவே வராது, என்னோட 50,000த்தில் அந்த 15,000 வரவே வராது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த மாதிரி நான் வந்து ஒரு லாஸ் ஆயிருச்சு, எனக்கு பாக்கி இருக்கிற அமௌண்ட் மட்டும்தான் எனக்கு இருக்குது அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு லாஸை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து கன்சர்வேட்டிசம் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியலிட்டி கான்செப்ட். ஸோ மெட்டீரியலிட்டி கான்செப்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒன்லி சிக்னிஃபிகண்ட் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி ரிப்போர்ட்டட் செப்பரேட்லி. அப்படின்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் ஒரு பென்னு வாங்குகிறேன் அப்படின்னா, ஒரு பென்னு வந்து 20 ருபீஸ்க்கு வாங்குகிறேன். அந்த 20 ருபீஸ்க்கு வாங்குகிற பென்னை நான் அசட்டாக நான் வந்து க்ரியேட் பண்ணி நான் சொல்ல முடியாது. ஸோ அதாவது ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மெஷின் வாங்குகிறேன், ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது மெட்டீரியல் வாங்குகிறேன் அப்படின்னா மட்டும்தான் அதை அசட்டாக கன்சிடர் பண்ணணும். தவிர ஒரு பென்னு வாங்குறது, டே டு டே எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு அசட்டாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். சின்ன சின்ன விஷயம் எல்லாமே அது வந்து ஒரு டெசிஷன் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து மெட்டீரியலிட்டி கான்செப்ட். ஸோ இது வந்து 12th கான்செப்ட் ஆஃப் அக்கௌண்டிங் கான்செப்ட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இங்கே ஒரு டேபிள் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த டேபிளில் ஃபுல்லாக 12 கான்செப்ட்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வித் சம் ஃபியூ ட்ரிக்ஸ். சரிங்களா? ஸோ பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்னா ஓனர் அண்ட் பிஸ்னஸ் ஆர் செப்பரேட், ரெண்டுமே வேறு வேறு. மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் அப்படின்னா நோ மணி நோ என்ட்ரி, மணி இல்லைனா நம்ம என்ட்ரியே பண்ண போகிறதில்ல. கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படின்னா பிஸ்னஸ் கண்டினியூஸாக இருக்கும். காஸ்ட் கான்செப்ட் அப்படின்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். டியூவல் கான்செப்ட்னா டெபிட்டும் இருக்கும் கிரெடிட்டும் இருக்கும். அக்கௌண்டிங் பீரியட் அப்படின்னா 1 year அட் அ டைம், ஒரு ஃபிக்ஸட் இயர் நம்ம வச்சுருப்போம். மேட்சிங் கான்செப்ட் அப்படின்னா இன்கமும் எக்ஸ்பென்ஸும் சேமாக இருக்கும். ரெவென்யூ ரெகக்னிஷன் அப்படின்னா நம்ம ஏர்ன் பண்ணிப்போம், அப்புறமா ரெக்கார்ட் பண்ணிடுறது, அப்புறமா ரெக்கார்ட் பண்ணிப்போம். அக்ரூவல் கான்செப்ட் அப்படின்னா ரெக்கார்ட் வென் இட் ஹேப்பன்ஸ், எப்பெல்லாம் நமக்கு நடக்குதோ அப்போல்லாம் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிப்போம். கன்சிஸ்டன்சி அப்படின்னா த்ரூ அவுட் த சேம் பீரியட் ஒரே கான்செப்டை ஒரே மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கன்சர்வேட்டிசம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கணும், லாஸ் எப்போ வேணால் வரும், ப்ராஃபிட்டை மட்டுமே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். மெட்டீரியலிட்டி அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ். ஸோ மெயினாக இருக்கிற அசட்டை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். சின்ன சின்ன பென் ஸ்டேஷனரி மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ், டே டு டே எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம வந்து மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிற கான்செப்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹோப் இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் பார்ட் 2ல் இருக்கிற அந்த 6th-12th உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் ஏதாவது உங்களுக்கு கான்செப்ட்ஸ் வேணும் அப்படின்னா எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். ஹாப்பி லேர்னிங்.